லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய செய்தி தொடர்பாளர் ப்ரொஃபசர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இணைகிறார். ப்ரொஃபசர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், இதில் வைக்கப்படுற குற்றச்சாட்டு வழிபாட்டு உரிமை, கான்ஸ்டிடியூஷன் வழங்கக்கூடிய அடிப்படை உரிமை என்பது மறுக்கப்படுகிறது. இதை மத்திய அமைச்சரே முன்வைக்கிறார். யுவர் ரெஸ்பான்ஸ்? அதாவது வழிபாட்டு முறையில் எந்த தடுப்பும் யாருக்கும் இல்லை, எந்த தடையானையும் பிறப்பிக்கப்படவில்லை. அதே போன்று இந்து சமய அறநிலையத்துறைக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நடந்து கொண்டிருப்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காமன் சென்ஸ், ஒரு அல்லது சிவிக் சென்ஸ். அந்த இடத்தில் பார்க்கிற போது, ஒரு நிகழ்ச்சிக்காக நாம் அனுமதி வாங்குகிற போது காவல்துறையிடம் எதற்காக நடத்துகிறோம், எப்படி நடத்துகிறோம் என்பதையெல்லாம் நாம் சொல்ல வேண்டும். அதன்படி நடக்கிற போது காவல்துறை உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். ஆனால் அது இல்லாமல் நீங்கள் நடந்து கொள்வீர்களே, ஆனால் அதை காவல்துறை மறுக்கும். முதலில் என்ன சொன்னார்கள்? நேற்று இதே நிர்மலா சீதாராமன் அவர்கள், ஒன்றிய நிதியமைச்சர், மிகுந்த மரியாதைக்குரிய ஒரு மனிதர், எந்த கையில் தகவல்களும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் வந்ததை வைத்து திமுகவை குற்றம் சாட்டினார்கள். எங்களுடைய அறநிலையத்துறையை குற்றம் சாட்டினார்கள். அதன் பிறகு அவர்களே அதை மறுத்துவிட்டு இங்கே வந்திருக்கிறதை பார்த்தீர்களா என்று சொன்னார்கள். இன்றைக்கு கூட நான் அந்த மறுப்பு கடிதத்தை பார்த்தேன். காவல்துறையிலிருந்து மறுப்பு கடிதத்தை நானும் பார்த்தேன். அதிலே என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், இந்த நிகழ்வு நடத்துகிறவர்கள் தெளிவாக, நாங்கள் எந்த பேனரும் வைக்க மாட்டோம், எந்த அன்னதானமும் வழங்க மாட்டோம், எந்த கூட்டமும் கூட்ட மாட்டோம், ஆனால் இதை நாங்கள் மறு ஒளிபரப்பு பண்ணுகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே போல் அவர்கள் நடந்திருந்தால் என்ன பிரச்சனை இருக்க முடியும்? எது அன்னதானம் வழங்குறதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும்? அதாவது அன்னதானம் நீங்க வழங்குங்க, எத்தனை பேர் வருவாங்க? ஏன்னா உங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும்னா 100 பேர்னா 2 போலீஸ், 300 1000 பேர் 2000 பேர்னா அதுக்கு தக்கன போலீஸ் கொடுக்கணும்ல. அப்ப எத்தனை பேர் வர்றாங்க? கொடுங்க. அன்னதானம் கொடுக்க கூடாதுன்னு அவங்க சொல்ல. என்ன நடக்கும் என்பது சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிற காவல்துறைக்கு தெரியணுமா வேண்டாமா? நீங்க சொல்றது ஒண்ணு வம்புக்குன்னு. அதாவது இதுல திமுகவுக்கு அரசியல் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. மதத்தை வைத்து அரசியல் செய்து மக்களை நாசமாக்குவது பாஜக. இதுல திமுகவை எதுக்கு வம்புக்கு இழுக்கணும்? அந்த காவல்துறை மிக தெளிவாக அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். நீங்க ராமனினுடைய அந்த கோயில் திறப்பு விழாவை நீங்க கொண்டாடுங்க, வேண்டான்னு சொல்ல. நான் இன்னொன்னு கேட்கிறேன், ராமன் மீது பக்தியுள்ள அத்தனை பேரும், நமது தந்தி டிவி உட்பட அத்தனை டிவிக்களும் இன்றைக்கு ஒளிபரப்புகிறது. வீட்டிலே உட்கார்ந்து கொண்டாடுவதற்கும் கும்பிடுவதற்கும் எந்த தயக்கமும் இல்லை. யாரும் நாம் தடை விதித்திருக்கிறோமா? இல்ல, ஒரு தனியார் நிகழ்வுல எல்இடி ஸ்கிரீன் வைக்கிறதுனால என்ன பிரச்சனை வந்துரும்? ஒரு பொது நிகழ்வுலயோ அறநிலையத்துறை கோயிலையோ கூட பரவாயில்ல, ஒரு பள்ளியிலயோ பள்ளிக்கூடத்திலயோ இல்ல ஒரு தனியார் கோவிலையோ எல்இடி ஸ்கிரீன் வைப்பது தடுக்கப்படுதுன்னு பாஜக குற்றம் சாட்டுது. எல்இடி வைக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. இப்ப கூட அவங்க எல்இடி வைத்து அதை மறு ஒளிபரப்பு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். யார் கேட்க போறா? எல்இடி தனியார் கோயில்ல வைக்கிறதுக்கு நீ அனுமதி வாங்க வேண்டிய அவசியமே இல்லையா? இல்ல, அதத்தான் எடுக்கிறாங்கிறது குற்றச்சாட்டு. இப்போ இல்லையே, நீங்க பேனர் வைக்கிறீங்க வேணுக்கும் சார். இதை விட இன்னொரு கிளியா முத்திரை, ஏதோ ஒரு ஊர்ல இவங்க அந்த டிஸ்பிளே யூனிட் வைக்கிற இடம் வேறு மதத்தவர்கள் வாழக்கூடிய அந்த பகுதியாக இருக்கிறது. அப்ப இதுல கலகம் ஊட்டணும், இதை அரசியலாக்கணும். எப்படி உத்தரப்பிரதேசம் பீகாரில் மதத்தை வைத்து அரசியல் செய்து மக்களை பிரித்தாண்டு அதிலே அரசியல் குளிர்காய நினைப்பதை போல தமிழ்நாட்டிலும் நினைக்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஒருவேளை இந்து சகோதரர்களுக்கு அப்படி ஒரு நினைப்பு இருந்திருந்தால் இந்நேரம் தமிழ்நாடு கொந்தளித்திருக்காதா? தமிழ்நாட்டில் 90-80% இந்து சகோதரர்கள் வாழ்கிறார்கள். அத்தனை பேரும் ஏறத்தாழ கோயிலிலே பக்தி வழிபாடோடு இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இப்படி வேண்டும் என்று இந்த அரசோ அல்லது இந்த காவல்துறையோ நடந்து கொள்ளும் என்று சொன்னால் இந்நேரம் கொந்தளித்திருக்க மாட்டார்களா? ஏன் கொந்தளிக்கவில்லை? தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், இந்த அரசு பகுத்தறிவோடு நடந்து கொள்கிறது. நமது அமைச்சர் சொன்னாரே, சேகர்பாபு அண்ணன் அவர்கள், ராமர் கோயிலினுடைய அந்த இதை பார்ப்பதற்கு நீங்கள் யாராவது போக வேண்டும் என்று சொன்னால் இந்து சமய அறநிலையத்துறை அணுகுங்கள், ஆன்லைன்ல உங்களுக்கு நாங்க அனுமதி தரோம், உங்களை பெசிலிட்டேட் பண்றோம் சொல்லியிருக்காரா இல்லையா? அப்படியானால் இந்த அரசு எதை செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோழர்கள் நடந்து கொள்வார்களே, ஆனால் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது. நாளைக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உடனே என்ன சொல்லுவாங்க? இதே பிஜேபி சொல்லுவோம்,
இது அனுமார் நம்ம ராமர் கோயில் உடனே பிரதினை உண்ட முன்னே விட்டாங்க, காவல்துறை கண்டுக்காமல் விட்டு விட்டது அப்படி அதையும் குற்றச்சாட்டா வைப்பாங்க. அப்ப காவல்துறை அதில் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கிறது. காவல்துறையினுடைய அனுமதி 5 இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சொன்ன 5 அனுமதி சீட்டு மறுப்பு சீட்டை நான் பார்க்கிறேன். அப்பொழுது கூட அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நீங்கள் இதில் தரப்பட்டிருக்கிற தகவல், நாங்கள் கேட்டிருக்கிற தகவலை தந்தால் நீங்கள் நடந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை கொடுத்திருக்கிறார்களே. அதை கூட பார்க்காமல் இது நிதியமைச்சர் என்ன, இது ஒரு அஜெண்டாவோடு அவர் வேலை செய்கிறார். தவறு என்று நான் சொல்லுகிறேன். நன்றி மிக ப்ரொஃபசர். தவறு. லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில்.